மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலைச்சக்கரம் நாளை நமதே நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவிசேகர் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சண்முகவேல் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் ராஜு அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ஞானவேல் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் வடக்குத்து சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சண்முகவேல் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சார் வீடியோ ஆன் பண்ணுங்க சார். சார் அன்மியூட் பண்ணீங்க, மியூட்ல இருக்க, அன்மியூட் பண்ணீங்க, வீடியோ ஆன் பண்ணீங்க. ரோட்டரி இறைவணக்கம். வீடியோ ஆன் பண்ணலையா சார்? வீடியோ தான் சார் ஆன் ஆக மாட்டுது. பக்கத்துலயே இருக்கு பாருங்க, ஆடியோ பாருங்க. திருப்பி மியூட் பண்ணிட்டீங்க, அது அன்மியூட் பண்ணிட்டுங்க, பக்கத்துலயே இருக்கு பாருங்க வீடியோ. அது மீட் அன்மியூட் எடுத்துங்க, மீட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். ஓகே, இல்லை சார் மீட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட். இது மீட்னு இருக்கு பாருங்க, மீட் அன்மியூட். வீடியோவுக்கு பக்கத்துல சார் ஃபர்ஸ்ட். ரைட், அதான் ஓகே. வீடியோ தெரியுற மாதிரி வச்சு. ரோட்டரி எல்லாம் வல்ல இறைவனே, மானுட ரோட்டரி நிறுவனரின் எண்ணத்தில் உயர் கோட்பாடுகளை வேரூன்ற செய்த உங்களுக்கு எங்கள் நன்றி. மனித மனங்களில் அமைதி மற்றும் நல் எண்ணங்களை உருவாக்கவும், ஜாதி மத இன நிற பாகுபாடுகளை நீக்கி குற்றங்களை தடுக்கவும், சமூகத்தின் பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்கவும், மனித நேயம் மற்றும் உழைப்பின் இறையாண்மையை உணரச் செய்யவும், ரோட்டரி சங்க கோட்பாடுகளை எங்கள் மனதில் வேரூன்ற செய்து அதற்காக அயராது பாடுபடவும், எங்கள் எங்கள் சேவையால் மனிதர்களும் குடும்பங்களும் தேசங்களும் இறையாண்மையுடன் ஒன்றுபட்டு வாழவும் அருள் புரிய அருட்கடலாம் உங்களிடம் அடிபணிந்து வேண்டுகிறோம். நன்றி. நன்றி நன்றி சார். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை. சார் வரவேற்புரை சொல்லிடு. சண்முகல் சார். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன் அவர்களின் தலைமையிலும், டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரோட்டரியன் குணபாலன் அவர்களின் தலைமையிலும் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த காலச்சக்கரம் நிகழ்ச்சி வடக்குத்து ரோட்டரி சங்கம் இணைந்து பணியாற்றுவதில் மிக பெருமை அடைகிறோம். இன்றைய காலச்சக்கரம் நிகழ்வில் சிறப்பு பயிற்சியாளராக வருகை தந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும், ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களையும் ரோட்டரி சங்கத்தின் சார்பாக வருக என்று வரவேற்கிறோம். மேலும் இதனுடன் இணைந்திருக்கும் எங்களுடைய உதவி ஆளுநர் NT ரவிசேகர் அவர்களையும், எங்களுடைய ரோட்டரி சங்க உறுப்பினர் அவர்களையும் இந்த நிகழ்விற்கு வருக என்று வரவேற்று நிகழ்ச்சி இனிதே துவங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி சார். ரோட்டரி வணக்கம் மற்றும் வரவேற்பு நினைத்து சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் வடக்குத்து சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன்
சண்முகவேல் சார் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி சார். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல். இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நலசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா மியூட்ல இருக்க, அன்மியூட் பண்ணீங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குரு தெளிவு குரு திருநாமம் செப்பல் தெளிவு குரு திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். சின்முத்திரை நேராக அமர்ந்துக்குங்க. நன்றாக மூச்செடுத்து ஆ உ எம் எழுத்தை உச்சரிக்கிறோம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி, நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக தொடர் ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி. கால்களை நேரா நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுறோம். நல்ல கால் விரல்களை சுருக்கி வைக்கிறோம். அப்படியே வட்டமா சுத்துறோம் கை காலை. ஆப்போசிட்டா சுத்துங்க. வலது காலை மடக்கி நீட்டுறோம். 1
2, 3, இடது கால் 4, வலது கால் 5, இடது கால் 6. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். தாடாசனம். முதல் நிலை. கைகளை உள்ளங்கையை மேல பார்த்த மாதிரி திருப்பி. இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை. கால்களை உயர்த்தி நல்லா மேல கொண்டு வரீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் தொடங்க. கோணாசனம். கைகளை மேல ஏத்திக்கிறோம். கையை கோர்த்துட்டு ரைட் சைட் பெண்ட் பண்றோம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மூச்சிலுங்க. இடது பக்கம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. மெதுவா கைகளை கீழே இறக்கிடுங்க. நன்றாக மூச்சல் தொடங்க. திரிகோணாசம். காலகலமா வச்சுக்கிறோம். கைகளை நேரம் நீட்டிக்குங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சில் விடுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் ரைட் லெக் டச் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. நன்றாக மூச்சல் தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். நன்றாக மூச்சு தருங்க. பத்மாசனம். ஃபர்ஸ்ட் பொசிஷன். கால் பெருவரல பிடிச்சு லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் லெக் மேல வச்சுக்கணும். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் லெக் மேல வச்சுக்கணும். 2 கால் போட முடியாதவங்க 1 லெக் மட்டும் போட்டுக்குங்க. சின்முத்திரை. நன்றாக மூச்சல் தொடங்க.
பத்மாசனம். மூச்சு காற்றையே கவனிக்கணும் அல்லது நம்முடைய மூக்கு நுனியை கவனிக்கலாம். கண்கள் மூடியும் செய்யலாம். அடுத்து யோக முத்ரா. பின்னாடி கை கட்டிக்கங்க. நல்லா மூச்சுலுங்க. மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை. நல்லா மூச்சு விடுங்க. உத்திர பத்மாசனம். கை கீழே வச்சிடறோம், அப்படியே மேல தூக்குறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. அர்த்த பந்த பத்மாசனம். கை நேரம் நீட்டிக்கிறோம். நம்முடைய ரைட் ஹேண்டு லெஃப்ட் லெக் பிடிச்சிடும். லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி கை கொண்டு போங்க. பின்னாடி வச்சுக்கணும். பின்னாடி வச்சுட்டு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சின்முத்திரையை வச்சு நன்றாக மூச்சு விடுங்க. மெதுவா கால் நீட்டிக்கிறோம். கால் விரல மடக்கி நீட்டுங்க. ரைட் லெஃப்ட் காலை அசைச்சுக்கிறோம். இப்ப முதல்ல ரைட் லெக் எடுத்து மேல போட்டுக்கிறோம். அடுத்து லெஃப்ட் லெக் எடுத்து மேல போட்டுக்கணும். சின்முத்திரை. மூச்சு கவனிங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று வெளியே இருக்கணும். உத்திர பத்மாசனம். ரெடி? அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அர்த்த பந்த பத்மாசனம். லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் பிடிச்சிருங்க. ரைட் லெக் முட்டி பிடிச்சிருக்கிறோம். ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சின்முத்திரை. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுறோம். காலை மெதுவா நீட்டுறோம். காலை ஸ்ட்ரெயிட்டா நீட்டிக்கங்க. நன்றாக மூச்சு தொடுங்க.
அப்படியே சுகாசனத்துல அமர்ந்துக்கிறோம். சின்முத்திரை. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்து மூச்சு பயிற்சி, மான் மூச்சு பயிற்சி செய்யப்போம். முட்டி போட்டு கைகளை ஒண்ணி நினைக்கிறோம். மூச்சு இழுக்கும் போது முதுகு தண்டுவடம் நல்லா கீழ் நோக்கி போகணும், தலை மேல வரணும். மூச்சு விடும்போது தலை கீழே கொண்டு போயிடுறோம், முதுக வந்து மேல கொண்டு வர்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனம் உட்காந்து முயலாசனம் 10 செகண்ட் அப்படியே வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே வஜ்ராசனத்திலே அமர்ந்து கொள்வதனாலும் அப்படியே வந்துக்கலாம், சுகாசனத்துக்கு வந்ததுனால வந்துருங்க. அடுத்து மூச்சு பயிற்சி. பெருவரல் வச்சுக்கிறோம், கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. அப்படியே மோதிர வரல் வச்சுக்கிறோம், பெருவரல் எடுத்துறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. கபாலபதி நன்றாக பயிற்சி செஞ்சோம். நன்றாக மூச்சில் தொடரும். 2 கையிலையும் சின்முத்திரை வச்சு நன்றாக மூச்சில் தொடரும். அடுத்து திருமூல பஸ்திரியா. இப்படி கை வச்சுக்கோங்க, நன்றாக மூச்சு இழுத்து கை கீழே வரும்போது மூச்சை வெளிவிடுங்க. 1 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சின்முத்திரை. நன்றாக மூச்சு கவனிங்க, நேராக அமர்ந்துக்கிறோம். நல்லா மூச்சு எடுத்து மெதுவா விடுங்க. அப்படியே சன்ம முத்திரை வச்சு எம் சொல்லி முடிச்சுக்கணும்.
அமைதியா எல்லாரும் சாந்தியாசன நிலைக்கு போயிருங்க. ஸ்ட்ரெயிட்டா படுத்துறோம், கண்களை முடிக்கிறோம். கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல வைங்க. எந்தவித அசைவு இல்லாம மூச்சு காற்றையே கவனிங்க. நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள், கிரி பயிற்சிகள், சாந்தியாசனம் செய்வதன் மூலமாக உடலாலும் மனதாலும் நாம் பரிபூரண ஆரோக்கியத்தை அடைந்து வாழ்வியல் கடமையாற்றுவோம். நன்றி. இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சி, கிரியா பயிற்சிகள் எடுத்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசா நல்லசிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். கணவனும் மனைவியும் நிம்மதியா வாழணும்னா சில விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். அதாவது ஒரு பெண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது அழகு. தன்னை அழகா இருக்கிறீங்க, நீங்க அழகி அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெண்ணுக்கு பிடிக்கும். இது எந்த கணவனும் சொல்றதே இல்லையா? உலகத்துல இருக்கிற எல்லா பொண்டாட்டிக்கும் இந்த புருஷனை ஏன் தெரியுமா பிடிக்கல? எந்த ஒரு புருஷனும் மனைவி பார்த்து நீ அழகா இருக்கமான்னு சொல்றதே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னால சொல்லிடுறது, லவ் பண்ணும்போது சொல்லிடுறது. இந்த தாலி கட்டலாம் சொல்றதே இல்லையா? செம கடுப்பா உட்காந்துருக்காங்க. ஆமாங்க. ஒரு பெண்ணை நீ அழகா இருக்கிற, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கு, கண்ணு நல்லா இருக்கு, இந்த மாதிரிதான் சொன்னாதாங்க கூட வாழ்றதுக்கே பிடிக்குங்க. பல கணவர்கள் சொல்றதே இல்லை. அப்போ மனைவியை பார்த்து என்ன பண்ணணும்? எப்பப்பெல்லாம் நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் சொல்லணும். ஒருத்தர் கேட்கிறாரு, இருந்தா தானே சொல்றதுக்கு அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு மனைவி அழகா இருக்கிறதுனாலதான் நீங்க கல்யாணமே பண்ணிருக்கீங்க. இல்லைன்னா பண்ணிக்கவே மாட்டேங்க. யோசிச்சு பாருங்க. பிடிக்காத ஒரு பொண்ணை யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? அந்த கல்யாணம் பண்ற அளவுக்கெல்லாம் போகவே போகாதுங்க. எனவே ஒவ்வொரு கணவனும் நீங்க ஒண்ணும் பொய்யெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாங்க. எப்ப தோணுதோ, எல்லா ஹஸ்பண்டுக்கும் தோணுங்க, பார்த்தோன்னா அழகா இருக்குன்னு தோணும். ஆனா சொல்றது இல்லை, பார்த்து ரசிச்சுட்டு விட்டுறாங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் தோணுதோ, ஏய் நீ சூப்பரா இருக்க, அழகா இருக்கிற, செம ஃபிகரு அப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு, வா இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருக்குது, அந்த கம்மல் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, இந்த ஹேர் ஸ்டைல் புதுசா இருக்கு, வித்தியாசமா பண்ணிருக்கிற, வா அப்படின்னு ஏதாவது சொன்னா தாங்க அந்த மனைவிக்கு அந்த ஹஸ்பண்டோட வாழ்றக்கே பிடிக்கும். பல ஹஸ்பண்ட் சொல்றதே இல்லையே. நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க மனைவியை பார்த்து நீ அழகி அப்படின்னு சொல்லி எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்படிதான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு மனைவி என்ன தனியா கூட்டிட்டு போயிட்டு, எங்க ஹஸ்பண்டுங்க இந்த மாதிரி சொல்றதே இல்லைங்க, நீங்க சொல்றீங்க இல்லையா அழகின்னு சொல்லுங்கன்னு, அவர் சொல்றதே இல்லைங்க, சொன்னதே இல்லைங்க, 25 வருஷம் ஆச்சுங்க, என்னை பார்த்து அவர் அழகுன்னு சொன்னதே இல்லைங்க அப்படின்னாங்க. நேரம் அவரை போய் தனியா கூட்டிட்டு போயிட்டு, ஏங்க என்னங்க உங்க ஒய்ஃபை பார்த்து அழகின்னு சொன்னதே இல்லையாமா அப்படிங்கிற. அவர் சொல்றாரு, தம்பி என் முன்னாடி எவ்வளவு அழகு தெரியுமா அப்படிங்கிறாரு. யோ அதையா என்கிட்ட சொல்றேன், அங்க போய் சொல்லியான்னு சொன்னா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்றாரு, சொன்னா திமிரு வந்துரு தம்பி அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், சொல்லாம இருந்தாதாங்க திமிரு வரும். இப்போ ஒரு மனைவி பார்த்து நீ பஜாரி, நீ அரக்கி, குடும்பக்காரி, அச்சசி, உங்க அம்மா உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியலையா அப்படின்லாம் ஏன் தெரியுமா கேக்குறீங்க? நீங்க அவங்க அழகா வர்ணிக்கிறதே இல்லையா? அந்த கடுப்பு தான் எல்லாத்துக்கும் காரணம். எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை அடிக்கடி ரசிக்கணும், அதை சொல்லணும். ரசிச்சா பத்தாது, வாய் திறந்து சொல்லணும். சில பேரு, நான் தான் போன மாசமே சொல்லிருக்கேன், போன மாசமே சாப்பிட்டோமா இல்லையா, இல்லமா சாப்பிடாமையா இருக்கிறோம், நேற்று சாப்பிட்டோமா இல்லையா, நீ சாப்பிட்றமா இல்லையா, அதே மாதிரி தினமும் 3 நேரம் சாப்பிட்ற மாதிரி 3 நேரம் அழகின்னு சொல்லணும். புரிஞ்சுக்குங்க.
ஒரு பெண்ணுக்கு அதாங்க பிடிக்கும். ஒரு பெண் அப்படிங்கிறது கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு ஏதோ சமைச்சு வைக்கிறது, மோண்டா பேண்டா கழுவி விடுறது, பாத்ரூம் கழுவுறது, துணி துவைக்கிறது, அதுக்கெல்லாம் ஒரு மனைவி வரல. அந்த மனைவி நம்ம வந்து அழகா வந்து வர்ணிக்கணும். அப்பதான் கூட வாழ்றதுக்கு பிடிக்கும். ஒரு saree மாட்டிட்டு வராங்கன்னா, ஏய் இங்க பாரு சூப்பரா இருக்கு இந்த saree. இந்த saree, இந்த புடவை நீயும் நானும் காஞ்சிபுரம் போகும்பொழுது 7 வருஷத்துக்கு முன்னால எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த கடையில வாங்கினோம்ல அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கு அப்படின்னு அவ்வளவு பிடிக்குங்க. அதை விட்டுட்டு ஒரு saree கிட்ட வந்து ஏங்க இது பாருங்க அப்படின்னா, என்னம்மா இல்லைங்க பாருங்க. ஆமா saree அதுக்கு என்னப்பா? ஏங்க இல்லைங்க இந்த saree நம்ம அப்படின்னு முடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம கடுப்பா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஜந்து அப்படின்னு திட்டுவாங்க. பாருங்க, உங்க மனைவி கிட்ட ஒரு 10 15 saree இருக்கும், 2 3 கம்மல் இருக்கும், 2 3 வளையல் இருக்கும், வாட்ச் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி அதுக்கு தனியா ஒரு ட்ராக் ஒன்று ஓபன் பண்ணி மெமரி கெப்பாசிட்டி ஓபன் பண்ணி அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு, ஏய் இந்த வாட்ச் அப்படின்னு சொல்லி அந்த கம்மல் அப்படின்னு அது எப்ப வாங்கினது, யாரு வாங்கினது, எப்படி வாங்கினது, அதை மட்டும் ஞாபகம் வச்சு சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு அவ்வளவு பிடிக்குங்க. இதை எந்த ஹஸ்பண்டும் சொல்றது இல்லையா, அந்த கடுப்பு தாங்க சண்டைக்கெல்லாம் காரணம். அதே மாதிரி ஒரு மனைவி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே அழகா மேக்கப் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் பக்கத்துல வருவாங்க. இவர் ஏதாவது சொல்லிட மாட்டாரோ அப்படின்னு. இது உடனே அப்படியே பார்த்துட்டு, ஏமா சப்பாத்தி சுட்டிட்டியா அப்படின்னு சொன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? யோ போய் அப்படி தின்ட்டுப்பா. ஒருத்தி வந்து நிக்கிற அழகா ஒரு வார்த்தை அப்படின்னு செம கடுப்பா இருக்குங்க. புரிந்து கொள்ளுங்கள். பல வீட்டுல சண்டைக்கு காரணமே கணவன் மனைவி அழகை ரசிப்பதே இல்லை, அதை சொல்றதே இல்லைங்க. எனவே இனிமேல் ஒவ்வொரு கணவனும் தன் மனைவியின் அழகை அடிக்கடி ரசிக்கணுங்க. சொப்பம் தப்பா நினைச்சுக்காதீங்க. வேற யாராவது வந்து நீ அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே மனசு அங்க போயிருங்க. நான் தப்பா சொல்லல. அந்த எண்ணம் வந்துச்சா பாரு, இது ஒரு வீட்டுல ஒண்ணு இருக்குது சொல்லவே மாட்டேங்குது, யாரோ ஒருத்தர் சொல்றானேன்னு சொல்லி அவங்கள பிடிக்க ஆரம்பிச்சிருங்க. எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை அப்பப்ப ரசிச்சுட்டே இருக்கணும், சொல்லிட்டே இருக்கணுங்க. ஆபீஸுக்கு போறீங்க இல்லையா, போகும்போது ஏய் பா செமையா இருக்குமா நீ ஆபீஸுக்கு போக மனசு இல்லமா, ஒரே நிமிஷம் உனக்கு உன்னோட போட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு போட்டோ எடுத்துட்டு ஆபீஸ்ல போய் பார்த்துட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போங்க. பாக்குறீங்களோ வெளியே எடுத்துட்டு போக வேண்டியதானே. சந்தோஷமா இருக்கும், நம்மளோட போட்டோ எல்லாம் எடுத்துட்டு போறாரே அப்படின்னு சந்தோஷமா இருக்குங்க. பாருங்க, ஒவ்வொரு ஹஸ்பண்டும் தன்னோட செல்போன்ல மனைவியுடைய குறைஞ்சது 100க்கு மேல செல்ஃபி இருக்கணும், போட்டோ இருக்கணும். இல்லையா நீங்க காலி. ஆமாங்க, மனைவியோட போட்டோ அப்பப்போ எடுத்து எடுத்து அதை ஃப்ரீ டைம்ல பாக்குறதா அவங்கள்ட்ட சொல்லுங்க. பாருமா நேத்து எடுத்த போட்டோ, முதல் எடுத்த போட்டோ, ஃப்ரீ டைம்ல சும்மா இருக்கும் பொழுது எனக்கு சக்தி வேணும்னா உன் போட்டோ தாம உட்காந்து அழிச்சிட்டு இருப்பாங்க, இன்னும் அழகா இருக்கிற பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன். அந்த மனைவிக்கு அவ்வளவு பிடிக்குங்க. பல வீட்டுல ஹஸ்பண்டு மனைவிய வர்ணிக்கிறதே இல்லை, அழகின்னு சொல்றதே இல்லை, அதை கவனிக்கிறதே இல்லைங்க. அப்போ அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குதுங்க. எனவே ஒவ்வொரு கணவனும் மனைவியின் அழகை வர்ணித்து பாராட்டி பேசி அதன் மூலியமாக அவர்களை சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தில் நாம் நிம்மதியாக வாழ்ந்து அதன் மூலியமாக கிடைக்கும் சக்தி மூலியமாக நாம் உடல் ஆரோக்கியத்தை அதிகம் செய்து கொள்ளலாம். மனம் நிம்மதியாக இருக்கும், குடும்பத்தில் அன்பு இருக்கும். எனவே அழகு என்பது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரொம்ப முக்கியம். எனவே அதை ஒவ்வொரு கணவனும் விட்டு கொடுக்கவே கூடாது. அதே மாதிரி கம்பேர் பண்ணி பேசக்கூடாது. இந்த டிவில யாராவது வந்து பேசிட்டு இருக்கும்போது வா அந்த பாரு என்னமா புடவை முடிஞ்சிங்க. அதே மாதிரி உங்க தங்கச்சி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு அப்பா இன்னும் அழகா இருக்கேன்னு மனைவி முன்னாலும் தங்கச்சி வர்ணிக்க கூடாது, அம்மாவை கூட நீங்க வர்ணிக்க கூடாது, யார பத்தியும் பேசக்கூடாது. மனைவியின் அழுகை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது. ஒரு மனைவி ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க, வா சூப்பரா இருக்குமா, இந்த புடவை மட்டும் என் தங்கச்சி கட்டினான்னு வச்சுக்குவே சூப்பர்னு சொன்னீங்கன்னா தீந்தீங்க அவ்வளவுதான். இப்படி மனைவியின் அழகை யாருகிட்டையும் கம்பேர் பண்ணாம விட்டு கொடுக்காம அடிக்கடி பாராட்டி பேசுனீங்கன்னா குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், சோறு தண்ணி கிடைக்கும், உழைச்சிக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். இப்படி அழகை முக்கியத்துவம் கொடுங்கள். கண்டிப்பாக நாம் வீட்டில் ஆரோக்கியமாக அமைதியாக சந்தோஷமாக வாழ முடியும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்து கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.
நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து அக்குப்பஞ்சர் வகுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள். போன வாரத்திற்கு வாரம் வந்து பல்வேறு நபர்கள் சந்தேகங்கள் நிறைய கேட்டீங்க. சந்தேகங்கள் உங்களுக்கு உண்டான சந்தேகங்களை வந்து 2 வாரமா ஐயா வந்து நமக்கு சிறப்பா வந்து விளக்கி கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் அதனுடைய உங்களுடைய சந்தேகங்கள் இன்னும் பூர்த்தியாகவில்லை. எனவே இந்த வாரமும் உங்களுடைய சந்தேகங்களுக்கு உண்டான அந்த வகுப்புகளை வந்து இன்னைக்கு ஐயா எடுக்க இருக்கிறாங்க. இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த அக்குப்பஞ்சரின் வகுப்பில் மீண்டும் வந்து உங்களுக்கு வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்டு தெளிவடைஞ்சீங்க. ஏன்னா அடுத்த இது வந்து அடுத்த வகுப்புக்கு வந்து அவங்க போறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் ஒரு புரிதல் இருந்தா தான் அடுத்த வகுப்பை வந்து கவனிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். எனவே இன்றைய நிகழ்வில் நமக்கு அந்த அக்குப்பஞ்சரின் சந்தேகங்களை தீர்வாக அளிக்க இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்புடன் வரவேற்கிறோம். சென்ற வகுப்புல நாடி பரிசோதனை சார்ந்த அடிப்படைகளை பார்த்திருந்தோம். அதாவது நாடி மையங்கள் என்னென்ன நம்முடைய கையில இருக்கு அப்படிங்கிறது சார்ந்து பார்த்திருந்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன் நாடி பரிசோதனைனா என்ன, யான் நாடி பரிசோதனைனா என்ன அப்படிங்கிறத பார்த்திருந்தோம். யான் நாடி பரிசோதனை அப்படின்னா மேலோட்டமா ஒரு நாடி மையத்துல ஆட்காட்டி விரலை வைக்கும் போது நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத கவனிப்போம். இன் நாடி பரிசோதனை அப்படின்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பார்ப்போம். இதுதான் இன் நாடி பரிசோதனைக்கும் யான் நாடி பரிசோதனைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு. தொடர்ந்து இன்றைய வகுப்புல ஒரு நாடி மையத்தில் நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது, குறிப்பா ஒரு மூலகத்துல ஒரே ஒரு நாடி துடிப்பு மட்டும் தெரியல அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது, 2 நாடி துடிப்புகள் தெரியல அப்படின்னா எப்படி சிகிச்சை கொடுக்கிறது, 3னா எப்படி கொடுக்கிறது, இது மாதிரியான விடயங்களை பார்க்கலாம். தொடக்கத்துல ஒரு நாடி துடிப்பு மட்டும் தெரியல அப்படின்னா எப்படி சிகிச்சை வழங்குவது என்பது சார்ந்து பார்க்கலாம். முதல்ல நம்ம 12 நாடிகளையும் பார்க்கணும். ஆட்காட்டி விரலை வச்சு முதல் நாடி மையத்துல மேலோட்டமா நாடி பார்க்கிறோம், அப்புறம் கொஞ்சம் அழுத்தி பார்க்கிறோம். 2வது நாடி மையத்துல மேலோட்டமா நாடி பார்க்கிறோம், அப்புறம் அழுத்தி பார்க்கிறோம். 3வது நாடி மையத்துல மேலோட்டமா நாடி பார்க்கிறோம், அழுத்தி நாடி பார்க்கிறோம். ஒவ்வொரு முறை இப்படி நாடி பார்க்கும் போதும் நாடி துடிப்பு தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் கவனிக்கணும். எந்த நாடி மையத்தில் நாடி துடிப்பு தெரியலையோ அந்த நாடி மையம் சார்ந்த உறுப்புக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கணும். இப்போ நாடி பார்க்கும்போது ஒரே ஒரு நாடி துடிப்பு மட்டும் உங்களுக்கு தெரியல, அது ஏதோ ஒண்ணு 12 நாடியில ஏதோ ஒரு நாடி துடிப்பு மட்டும் தெரியல அப்படின்னா அதற்கு எப்படி சிகிச்சை வழங்குவது என்பது சார்ந்துதான் இப்போ பார்க்க போறோம். இப்போ ஒரே ஒரு நாடி துடிப்பு மட்டும் தெரியல, உதாரணமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட நாடியா இருக்கலாம், அது வச்சுக்குவோம். லங்ஸ் அப்படிங்கிற உறுப்புக்கான நாடி துடிப்பு நமக்கு தெரியல. இப்போ அதனை எப்படி சரி செய்வது? நாடி பார்க்கிறோம், 12 நாடிகளையும் பார்க்கிறோம். 12 நாடிகளையும் பார்க்கும்போது லங்ஸ் அப்படிங்கிற உறுப்புக்கான நாடி துடிப்பு மட்டும் தெரியல நமக்கு. அதற்கு எப்படி சிகிச்சை கொடுப்பது அப்படின்னா, அந்த லங்ஸ் அப்படிங்கிற உறுப்பினுடைய நுரையீரலுடைய சொந்த புள்ளி என்று நம்ம பார்த்திருப்போம். அதாவது காற்று பிளஸ் காற்று என்று சொல்லப்படக்கூடிய சொந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம் ஒன்று, அல்லது தாய் புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம், அல்லது தாயின் தாய் புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் இருக்கக்கூடிய சொந்த புள்ளி, தாய் புள்ளி, தாயின் தாய் புள்ளி ஆகிய 3 புள்ளிகள்ல ஏதாவது ஒரு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். தாய் புள்ளி, தாயின் தாய் புள்ளி, சொந்த புள்ளி, இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில 5 பஞ்சபூத புள்ளிகளை பார்த்திருப்போம். இப்ப எனக்கு நுரையீரல் நாடி துடிப்பு இல்லை, நான் தாய் புள்ளி, சொந்த புள்ளி அல்லது தாயின் தாய் புள்ளி 3 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளியை தேர்வு செய்து சிகிச்சை கொடுக்கணும். எது சொந்த புள்ளி, எது தாய் புள்ளி, எது தாயின் தாய் புள்ளி அப்படிங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில 5 புள்ளிகளை பார்க்கிறோம். நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில் 5 புள்ளிகளை பார்த்திருந்தோம். இந்த 5 புள்ளிகள்ல சொந்த புள்ளி எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்.
நுரையீரல் என்பது எந்த மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு? யாராவது சொல்ல முடியுங்களா? நுரையீரல் என்பது எந்த மூலகம் சார்ந்த உறுப்பு? ஐயா அன்மியூட் பண்ணீங்க, மியூட் ஆயிடுச்சு. காற்று. அப்போ சொந்த புள்ளி அப்படின்னா நுரையீரல் எந்த மூலகத்தோடு இணைந்த சொந்த புள்ளியா இருக்கும்? காற்று என்கிற மூலகம் சார்ந்த உறுப்பு இன்னொரு மூலகத்தோடு சேர்ந்தாதான் சொந்த புள்ளியா மாற முடியும். அந்த இன்னொரு மூலகம் இல்லைங்க, காற்றோடவே சேர்ந்தாதான் சொந்த புள்ளி. காற்றோடவே சேர்ந்தா சொந்த புள்ளி. ஆக நுரையீரல்ல காற்று பிளஸ் காற்று இருக்கக்கூடிய புள்ளி LU8. LU8. ஆமா. அப்போ நமக்கு நுரையீரல்ல நாடி துடிப்பு தெரியல அப்படின்னா LU8 அப்படிங்கிற புள்ளியை பயன்படுத்திக்கலாம் ஒன்று. அல்லது தாய் புள்ளி என்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். தாய் புள்ளியை எப்படி சிகிச்சை கொடுக்கிறது அப்படின்னா, நுரையீரல் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி காற்று மூலகம் சார்ந்த உறுப்பு. காற்றினுடைய தாய் மூலகம் என்ன? யாராவது சொல்ல முடியுங்களா? காற்றினுடைய தாய் மூலகம் நிலம். அப்போ காற்றையும் நிலத்தையும் இணைக்கணும். நுரையீரல் இருக்கக்கூடிய நிலப்புள்ளியை தேர்வு செய்து நாம சிகிச்சை கொடுக்கணும். நுரையீரல் இருக்கக்கூடிய நிலப்புள்ளி LU9. நுரையீரல் இருக்கக்கூடிய நிலப்புள்ளி LU9. அல்லது சொந்த புள்ளியை கொடுக்கலாம், அல்லது தாய் புள்ளியை கொடுக்கலாம், அல்லது தாயின் தாய் புள்ளியை கொடுக்கலாம். தாயின் தாய் புள்ளி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி நுரையீரல் அப்படிங்கிறது காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. காற்றினுடைய தாய் நிலம் அப்படின்னு பார்த்துட்டோம். நிலத்தினுடைய தாய் எந்த பஞ்சபூதம்? யாராவது சொல்ல முடியுங்களா? நெருப்பு. அப்போ நுரையீரல் இருக்கக்கூடிய நெருப்பு புள்ளியை தேர்வு செய்து சிகிச்சை கொடுக்கணும். நுரையீரல் இருக்கக்கூடிய காற்று பிளஸ் நெருப்பு புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா LU10. அப்போ நம்ம எந்த நாடி 12 நாடிகளையும் பார்க்கிறோம். 12 நாடியில எந்த நாடி துடிப்பு தெரியலையோ அந்த நாடி துடிப்பு சார்ந்த சொந்த புள்ளி அல்லது தாய் புள்ளி அல்லது தாயின் தாய் புள்ளி 3 புள்ளியில ஏதாவது ஒரு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். இதுதான் ஒரு மூலக நாடி பரிசோதனை முறை. அதாவது ஒரு மூலகத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதை சரி செய்யக்கூடிய முறை இதுதான். அடுத்தபடியாக 2 மூலகத்துல நாடி துடிப்பு இல்லை அப்படின்னா எப்படி சரி செய்யறதுன்றத பார்க்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு பகுதியில, ஒரு ஊர் பகுதியில ஒரு பருவம் வந்த ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு 20-21 வயசு ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. இன்னைக்கு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டுட்டு ஒரு வருடம் கழிந்து ஒரு வருடத்துக்கு அப்புறம் என்னவா மாறுறாங்கன்னு பார்த்தா காதலர்களா வராங்க. இன்னைக்கு சண்டை போடுறாங்க ஒரு ஆணும் பெண்ணும் அப்படின்னா அந்த வயசுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அவர்கள் காதலர்களாக வந்து விடுகிறார்கள். நம்ம பஞ்சபூதத்திலேயே இப்படிதான் புரிஞ்சுக்கணும். 2 மூலக பரிசோதனை, 2 மூலகத்துல நாடி துடிப்பு தெரியல அப்படின்னாலே இதை ஞாபகம் வச்சுக்கணும். 2 நபர்கள், ஒரு ஆணும் பெண்ணும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது மோதலில் தொடங்கி காதலில் முடிவடைகிறது அப்படின்ற மாதிரி ஒரு வருடத்துக்கு அப்புறம் காதல்ல முடிவடைகிறது. 2 மூலக பரிசோதனை அப்படிங்கிறது அதே மாதிரிதான். முதல்ல 2 மூலகத்துக்கு பிரச்சனை, 2 மூலகத்துல நமக்கு நாடி துடிப்பு தெரியல அப்படின்னு வச்சுக்கோம். உதாரணமா நிலத்துல இருக்கக்கூடிய மண்ணீரல் பகுதியில நமக்கு நாடி துடிப்பு தெரியல. அதே மாதிரி காற்றுல இருக்கக்கூடிய நுரையீரல் பகுதியில நமக்கு நாடி துடிப்பு தெரியல. காற்று, நிலம் 2 மூலகங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. 2ம் மோதலில் இருக்கிறது. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா 2ம் மோதலில் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? 2 மூலகத்தையும் இணைக்கணும். பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த 2 மூலகத்தையும் இணைக்கணும். இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? அப்ப அந்த 2 மூலகத்தையும் இணைக்க போறோம். எப்படி இணைக்கலாம் அப்படின்னா மண்ணீரல் இருக்கக்கூடிய காற்று புள்ளி. மண்ணீரல் என்பது நில மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு, நுரையீரல் என்பது காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட உறுப்பு. அப்ப 2ஐயும் இணைக்கணும் அப்படின்னா
ஒண்ணு மண்ணீரலை காற்றோடு இணைக்க வேண்டும், அல்லது நுரையீரலை நிலத்தோடு இணைக்க வேண்டும். அந்த இரண்டு பஞ்சபூதங்களையும் இணைக்கக்கூடிய வேலைதான் நம்ம செய்யறோம். மண்ணீரலை காற்றோடு இணைக்கலாம், அல்லது நுரையீரலை நிலத்தோடு இணைக்கலாம். மண்ணீரல்ல இருக்கக்கூடிய நிலப்புள்ளி என்ன, யாராவது சொல்ல முடியுங்களா? SP காற்றுப்புள்ளி சிறப்புங்க. SP5 பயன்படுத்தலாம். ஆக இரண்டு மூலகத்துல பிரச்சனை அப்படின்னு வந்தாலே, இதுல ஏற்கனவே நம்ம உற்பத்தி சுற்று, கட்டுப்பாட்டு சுற்றுலாம் சொல்லி கொடுத்துருப்போம். இரண்டு மூலகத்துல நீங்க அதை கவனிக்க தேவையில்லை. இரண்டு மூலகத்துல பிரச்சனை வந்தாலே அந்த இரண்டு மூலகம் சண்டை போட்டிருக்கு, அந்த இரண்டு மூலகத்தையும் அடுத்து நம்ம சேர்த்து வைக்கணும். எப்படி சேர்த்து வைக்கலாம் அப்படின்னா, ஒரு மூலகத்துல இருக்கக்கூடிய உறுப்பினுடைய இன்னொரு மூலக புள்ளியை தேர்வு செய்து சிகிச்சை கொடுக்கணும். இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்போ ஒரு நபருக்கு மரம், நெருப்பு, அதாவது கல்லீரல்ல நாடி துடிப்பு இல்லை, அதே சமயம் இதயத்துல நாடி துடிப்பு இல்லை. அவருக்கு எந்த மூலகத்தை இணைக்கணும், எப்படி சிகிச்சை கொடுக்கலாம்? கல்லீரல், இதயம், இரண்டு நாடி துடிப்புகள் இல்லை. கல்லீரல், மரம் பிளஸ் நெருப்பு சிறப்புங்கம்மா. கல்லீரல்ல இருக்கக்கூடிய எந்த புள்ளி, மரப்புள்ளியில சிகிச்சை கொடுக்கலாங்களா, நெருப்பு புள்ளியில சிகிச்சை கொடுக்குறாங்களாமா? கல்லீரலில் இருக்கக்கூடிய மரப்புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாமா, இல்ல நெருப்பு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாங்களா? நெருப்பு புள்ளி. மரத்தை நெருப்பு புள்ளி சிறப்பு. கல்லீரல்ல இருக்கக்கூடிய நெருப்பு புள்ளி என்னதுன்னா LIV, அதாவது LI அப்படின்னு சொன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன், பெருங்குடலுக்கு மாறிடும். எப்பயுமே LIV பயன்படுத்தணும் அல்லது LV பயன்படுத்திக்கணும். LIV2. அதே மாதிரி ஒரு நபருக்கு இப்போ கிட்னில நாடி துடிப்பு இல்லை, அதே சமயம் லிவர்ல நாடி துடிப்பு இல்லை, சிறுநீரகம், கல்லீரல் இரண்டு உறுப்புகள்ல நாடி துடிப்பு இல்லை. அவருக்கு எந்த இரண்டு மூலகத்தை இணைக்கணும், எப்படி இணைக்கலாம்? நீர்மரம். நீர்மரம், நீர்மரம். அப்போ கிட்னில இருக்கக்கூடிய நீர் புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாமா, மரப்புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாமா? மரப்புள்ளி. மரப்புள்ளி சிறப்பு. கிட்னில இருக்கக்கூடிய மரப்புள்ளி என்ன, யாராவது சொல்ல முடியுங்களா? K1 சிறப்பு சிறப்பு, மிக சிறப்பு. இப்போ ஒரு நபருக்கு இதயத்துல நாடி துடிப்பு இல்லை, அதே மாதிரி மண்ணீரல்ல நாடி துடிப்பு இல்லை. அவருக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கலாம், எந்த இரண்டு மூலகத்தை இணைக்கலாம்? நெருப்பு பிளஸ் நிலம். நெருப்பு பிளஸ் நிலம். அப்ப இதயத்துல இருக்கக்கூடிய நெருப்பு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாமா, நிலப்புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாமா? நிலப்புள்ளி சிறப்பு. இதயத்துல இருக்கக்கூடிய நிலப்புள்ளி என்ன, யாராவது சொல்ல முடியுங்களா? HT7 நிலப்புள்ளி HT7. அங்க இதுதான் இரண்டு மூலக நாடி பரிசோதனை. ஒரு மூலகம் இரண்டு மூலகம் சார்ந்து பார்த்திருந்தோம். இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இப்போ கேட்கலாம். இதுக்கு அடுத்த வகுப்புல இருந்து 3 மூலகம் சார்ந்து போயிடுவோம். இந்த இரண்டு மூலகம் சொல்லுங்க. இந்த இரண்டு மூலகம் சார்ந்து ஏதாவது சந்தேகம் இருந்தா இப்போ கேட்கலாம். லோ பிபி வருது இல்லையா? ஆமாங்க. லோ பிபிக்கு எந்த மூலத்தை பயன்படுத்த? லோ பிபிக்கு நீங்க நெருப்பையும் மரத்தையும் இணைக்கணும் ஐயா. நெருப்பையும் மரத்தையும் இணைச்சா LIV2 பயன்படுத்தலாங்க ஐயா. நெருப்பு மூலகம் சார்ந்தது கல்லீரல், மன்னிக்கணும், மரம் மூலகம் சார்ந்தது கல்லீரல், கல்லீரல் இருக்கக்கூடிய நெருப்பு மூலக புள்ளியை பயன்படுத்தலாங்க ஐயா. LIV2. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி. வேற யாருக்காவது எதனா சந்தேகம் இருக்குங்களா, இந்த ஒரு மூலகம் இரண்டு மூலகம் அல்லது நாடி பரிசோதனை சார்ந்து?
சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் நான் லாஸ்ட் கிளாஸ் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணேன். இப்போ இந்த நிலம், மரம், நெருப்புங்கிறத எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? அதாவது நான் இதுக்கு முன்னாடி நடத்தின நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேங்கம்மா. அது சார்ந்து கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தெளிவா புரியுங்கம்மா. ஓகே சார். நான் காலைச்சக்கரம் குழுவிலே பதிவு செய்யறேங்கம்மா. இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட வகுப்பினுடைய நோட்ஸ் நான் உங்களுக்கு அனுப்புறேன். ஓகே அது சார். சார்ந்து ஒரு முறை பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு கொஞ்சம் புரிதல் வரும். ஓகே சார். லாஸ்ட் கிளாஸ் நல்லா புரிஞ்சுது சார். அதான் அதுக்கப்புறம் தெரியல. ஓகே. அதாவது தேங்க்யூ சார். அது நாடி பரிசோதனை எளிமையா புரிஞ்சிருக்கும். இந்த நிலம் எப்படி இணைக்கிறோம், நிலத்தை காற்றோட எப்படி இணைக்கிறோம், இந்த மாதிரியான சந்தேகங்கள் ஏற்பட்டிருக்கும்மா. நீங்க ஒரு முறை நோட்ஸ் முழுமையா வாசிக்கணும், ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் வணக்கங்க. வணக்கம்மா. சார் நாங்க இத பத்தி ஏதாவது பேசிக்கா படிச்சிருந்தா தான் இத பத்தி தெரிஞ்சுக்க முடியுமாங்க சார்? இல்ல இப்ப நீங்க சொல்றத வச்சு நாம கொஞ்சம் கத்துக்கலாங்களா? அதான் நீங்களும் புதிதா இணைஞ்சிருக்கீங்களாம்மா? ஆமாங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா. நான் இன்னைக்கு நோட்ஸ் அனுப்புறேங்கம்மா. அது தொடக்கத்துல நம்ம இதுக்கான அடிப்படை பாடங்கள் எல்லாமே சொல்லியிருந்தோம். சரி. நான் இதுக்கான நோட்ஸ் அனுப்புறேங்கம்மா. அது ஒரு சரி. முறை பாருங்க. ஓகே. போதுமானதுங்கம்மா. அது நன்றிங்க. மிக அதிகமா தெரிஞ்சிருக்கணுன்றதில்ல. உடலை பற்றிய ஓரளவுக்கான அடிப்படை விடயங்களை புரிஞ்சுக்கிறதா போதுமானதுங்கம்மா. சரிங்கய்யா. சரி. நன்றிங்க. நன்றி. ஐயா வந்து சந்தேகங்கள் கேட்க சொல்றாங்க. இதுல வந்து புதிய அன்பர்கள் கொஞ்சம் இருக்கிறதுனால உங்களுக்கு நெறைய அதாவது இத பற்றியான ஒரு புரிதலே இல்லாம இருந்திருக்கும். இப்ப 2, 3 பேர் கேட்ட கேள்வி வச்சு நம்ம சொல்றத பார்த்தீங்கன்னாக்கா, இது வகுப்பு வந்து ஒரு 1 வருடத்திற்கு மேலாக இதுல தொடர்ந்து வகுப்பு நடந்துட்டு இருக்குமா. அதாவது இந்த அக்குபஞ்சர் வகுப்பு என்பது வந்து நம்ம இந்த காலச்சக்கரங்கிறது வந்து தொடர்ச்சியா பல்வேறு நிலைகள்ல வந்து நம்ம பல்வேறு ஆசான்களை கொண்டு பல்வேறு செய்திகள வந்து நம்ம குடுத்துட்டு இருக்கிறோம். அதுல வந்து இந்த அக்குபஞ்சர் வகுப்பும் ஒண்ணு. மத்த விஷயங்கள் வந்து நம்ம அப்பப்ப தெரிஞ்சுக்கலாமே ஒழிய, அக்குபஞ்சர் வகுப்பு என்பது வந்து தொடர்ச்சியா நம்ம அத எடுத்துக்கிட்டா மட்டும் தான் அதுக்கு நமக்கு புரிதல் வரும். ஏன்னா வந்து இது ஒரு வகுப்பு. அ ஏன்னா பேசிக்லேருந்து நமக்கு வந்து உடல்ல உள்ள உறுப்புகள் என்ன? அதனுடைய செயல்பாடுகள் என்ன? நம்ம நாடி பரிசோதனைனா என்ன? அப்படிங்கிறத பத்தி தொடர்ச்சியா நமக்கு வந்து ஐயா வகுப்பு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயரா நமக்கு அந்த வகுப்பு எடுத்திருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பா இதுல வந்து புரிதலுங்கிறதும் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து கண்ண கட்டி காட்டுற விட்ட கதை சொல்லுவாங்கல்ல. அது மாரி நடுப்புற வந்ததுக்கு உங்களுக்கு அது புரிதல் வந்து குறைவா இருக்கும். ஏன்னா அது வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து நெறைய விஷயங்கள் அவங்க வந்து இதுவரைக்கும் அக்குபஞ்சர்ல சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம அந்த பேசிக்லேருந்து வரக்குள்ள தான் நமக்கு அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு புரிதல் வரும். நீங்க ஒண்ணும் வேண்டாம். இப்ப ஐயா சொன்ன மாரி அவங்க சொல்ற அந்த விஷயங்கள வந்து கேட்டுக்கங்க. ஏன்னா வந்து நம்ப ஃபர்ஸ்ட்லேருந்துங்கிறது வந்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்தா, நம்ப அடுத்த செஷன்ல கூட நம்ம வந்து அக்குபஞ்சர் வகுப்ப வந்து திரும்பவும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்துவோம். இப்ப வந்து உங்களுக்கு இதுல என்ன நடத்துறாங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்க உள்வாங்கிங்க. இன்னொன்னு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அக்குபஞ்சர பொறுத்தவரைக்கும் நோட்ஸ் எடுத்துக்கங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த விஷயத்த வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுல வந்து அவங்க இப்ப உங்களுக்கு வந்து இந்த நோட்ஸ் அனுப்புறேன்னு இருக்காங்க குரூப்லயே. நம்ம அந்த காலைச்சக்கரம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அந்த குரூப்ல நீங்க இணைஞ்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸும் அது கிடைக்கும். நீங்க நீங்களாவே அத வந்து கொஞ்சம் பிரிப்பேர் பண்ணி வர்றதுக்கும் வாய்ப்புகளும் இருக்குது. அத விட இது உங்களுக்கு வந்து இன்னும் புரியணும் அப்டின்னா, நீங்க வகுப்ப வந்து டோட்டலா வந்து அட்டெண்ட் பண்ணா தான் அது முடியும். அதுக்குண்டான சூழ்நிலைகளும் நம்ம வந்து காலச்சக்கரத்துல திரும்பவும் ஏற்படுத்துவோம். ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா, அக்குபஞ்சர் வந்து இது முழுமையான ஒரு வகுப்பா இருக்கணும் எல்லாருக்கும். அப்படிங்கிற நோக்கத்துல தான் இது ஒரு செஷன் வந்து நமக்கு ஐயா சிறப்பா எடுத்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கிறதுனால தான் இப்ப நெறைய பேர் அதுக்குண்டான சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கேட்டு தெளிவடைஞ்சுட்டு இருக்காங்க. வாழ்த்துக்கள். அதனால வந்து இதுல புதிய அன்பர்கள் வந்திருக்கிற நீங்க, நடத்துற விஷயங்கள நீங்க கவனிச்சீங்க. அதுக்குண்டான நோட்ஸ வந்து அவங்கவங்க நீங்க எழுதிக்கிங்க. என்னென்ன ஐயா சொல்றாங்க, அது உண்டான என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத போன வாரம் கூட நமக்கு வந்து இந்த நாடி பரிசோதனைய பத்தி திரும்பவே ஒரு கிளாஸ் எடுத்த மாரி நமக்கு எடுத்திருக்காங்க. அது மாரி இன்னைக்கு வந்து அந்த 2 ம் அ மூலகத்துக்கு உண்டான
செயல்பாடுகள் குறைஞ்சா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கும் ஒரு சரியான ஒரு விளக்கம் குடுத்துருக்காங்க. அதனால வந்து இத வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து அடிப்படை என்னங்கிறது புரிய வந்துரும். அப்படி புரியலன்னா கூட அவங்க அனுப்புற நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதையும் தெரியலன்னா கூட திரும்பவும் நம்ம எடுக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு வரும் அப்படிங்கிறத அந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நீங்க ஒரே ஒரு விஷயம் செய்யணும் என்னன்னாக்கா, காலச்சக்கரத்த தொடர்ந்து பயணிக்கணும். அவ்வளவுதான். ஏன்னா பல அன்பர்களுக்கு வந்து இப்ப திடீர்னு பார்த்திருப்பீங்க. அதனால இப்ப என்டர் ஆயிருக்கீங்க. தொடர்ந்து இது நீங்க வர வர வந்து உங்களுக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து இது தெரிய வரும். அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. இன்னைக்கு ஐயா நடத்தின வகுப்புல வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா ஈழர் இளங்கோவன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா இவங்க கேட்ட சந்தேகத்துக்கு ஏற்கனவே நீங்க நடத்தின பாடம் வந்து யூடியூப்ல காலை சக்கரத்துல இருக்கும் அப்படிங்கிறதுனால அதையும் கொஞ்சம் போய் பார்த்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெளிவாயிருவாங்க அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஆமா. அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திடுங்க. நன்றி நன்றிங்க. அது மாதிரி ஐயா சொன்ன மாதிரி நம்ம யூடியூப்ல வந்து எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். டேட்ல வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு க்ளூ குடுக்குறோம். அதாவது எப்படின்னாக்கா, செவ்வாய்க்கிழமைங்கிற டேட்ல வந்து நீங்க வந்து என்ட்ரி அதாவது எந்த மாசத்துலயும் சரி, கிட்டத்தட்ட 1 இயர்ல வந்து டியூஸ்டேல வந்து நீங்க வந்து யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா, ஐயாவோட வகுப்பு மட்டும் தான் இருக்கும். மத்த வகுப்புகள் இருக்காது. விடுபட்டிருந்தா 1, 2 விடுபட கூட இல்லன்னு நெனைக்கிறேன். தொடர்ந்து நமக்கு வகுப்பு எடுத்துட்டு இருக்காங்க. அதனால வந்து செவ்வாய்க்கிழமையில வந்து எந்த டேட் வருதோ அந்த டேட்ல போய் நீங்க வந்து யூடியூப்ல போய் காலச்சக்கரம்ங்கிறத நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா, அது ஐயாவோட வகுப்பு தான் இருக்கும். அது தொடர்ச்சியா நீங்க அத பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட். அதோட நல்ல விஷயம் தான் அது. அத வந்து தொடர்ச்சியா பார்த்தீங்கனாலே, இப்ப அது உங்களுக்கு அந்த ஒரு புரிதலும் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. காலச்சக்கரம் குழுவுல நீங்க இல்லன்னாக்கா, நான் சொல்ற நம்பருக்கு கொஞ்சம் நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. புது அன்பர்களா இருந்தீங்கன்னா, மேக்ஸிமம் எல்லாருமே இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். அப்படி இல்லன்னா, நான் சொல்ற நம்பருக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் குடுங்க. உங்கள அந்த காலச்சக்கரம் குழுவிலயும் நம்ம இணைச்சிடலாம். 98424 93585 98424 93585 இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் குடுங்க. நம்ம அந்த காலச்சக்கரம் குழுவிலயும் நம்ம இணைச்சிடலாம். நீங்க தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நெறைய கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்காக தான். வேற சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சந்தேகங்கள் வந்து இனிமேல் ஒரு ஒரு 5 நிமிஷம் வச்சுப்போம். ஏன்னா சந்தேகங்கள்னு சொல்லிட்டு நெறைய பேரு டைம் நமக்கு வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள உங்களோட சந்தேகங்கள் இருந்தா கேட்டுக்கங்க. நம்ம அடுத்த செஷனுக்கு போயிடலாம். இல்ல நம்ம நிகழ்ச்சிய இது பண்ணிக்கலாம். ஐயா அந்த சிறுநீரகம் நீர் மரம் அப்படின்ற அந்த சிறுநீரக புள்ளி கொஞ்சம் ஒரே ஒரு முறை மீண்டும் சொல்ல முடியுங்களா? இதுங்கய்யா நீர் மரம் இரண்டுலயும் நாடி துடிப்பு தெரியல. சிறுநீரகம். ஆமா சிறுநீரகம் கூட ஒண்ணு சொல்லியிருந்தீங்க. கல்லீரல், சிறுநீரகம், கல்லீரல் இரண்டு உறுப்புகள்ல. சரி சரிங்க. இரண்டு அதுக்கு உறுப்புகள்ல என்ன நாடி புள்ளிங்க? துடிப்பு தெரியல அப்படின்னா நீர் மரம் 2 பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப நீரையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளி KID1. கிட்னில இருக்கக்கூடிய முதல் புள்ளி. ஆமாங்க, KID1. சரிங்க. நன்றிங்க. நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறது என்னன்னா, எல்லாருமே வீடியோல வந்து கிளாஸ் வகுப்பு கவனிங்கன்னு சொல்றோம். முடியாதவங்க பரவால்ல. முடியறவங்க மேக்ஸிமம் ஒரு 50% ஆச்சும் நம்ம அந்த வீடியோல வந்தோம்னா நல்லா இருக்கும்னு சொல்றோம். அதை விட இந்த கேள்விகள் கேட்கக்குள்ளனாச்சும் நீங்க அந்த வீடியோல வந்து கேள்வி கேட்டீங்கன்னா, ஐயாவுக்கு ஏதோ அவங்களுக்கும் சொல்றதுக்கு ஒரு மன ஆறுதலா இருக்கும். அப்படிங்கிற நம்ம எந்த அளவுக்கு வெளிப்படையை கொண்டு வரோமோ, அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய அர்த்தங்கள் நமக்கு புரிய வரும். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து ஆஃப் பண்ணிட்டே கேட்குறீங்க. அவங்க எந்த நோக்கத்துல அவங்களால பதில் சொல்ல முடியுங்கிறத கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லாருமே அது மாதிரி ஒரு கருத்துக்கு வாங்க. முடியாதது எதுவுமே கிடையாது. எல்லாமே நம்மளால முடியும். நமக்காக வர்றாங்க, நமக்காக வகுப்பு எடுக்குறாங்க, நமக்காக காலையில அவங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிட்டு நமக்காக வர்றாங்க. ஆனா நம்ம யாருமே வீடியோ ஆன் பண்ணிட்டு நம்ம இருக்கிறதே கிடையாது. 50% ஆச்சு நம்ம வீடியோ. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 50%, மறுநாளைக்கு ஒரு 50% அப்படிங்கிறது நான் எல்லா குரூப்லயும் பார்க்குறேன். இன்னைக்கு எல்லா குரூப்பும் மத்த குரூப் நீங்களும் போயிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. எல்லாமே மேக்ஸிமம் வீடியோ ஆன்ல இருந்தா தான் அவங்க கிளாஸே வகுப்பே எடுக்குறாங்க.
நம்ம அப்படி கிடையாது. உங்க சூழ்நிலை காலை நேரமா இருக்கிறதுனால பரவால்ல அப்படிங்கிறோம். ஆனா கூடுமான வரைக்கும் நீங்க வீடியோல வர்றது நல்லது. அது எங்களுக்கு கிடையாது, உங்களுக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வீடியோல வர்றது எவ்வளவு பெனிஃபிட்ங்கிறது, அத தொடர்ந்து வந்துட்டு இத குழுவுல அனுபவிக்கிறவங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரிய வரும். இன்னொன்னு வந்து ஆசான்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கவுல அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு புரிதல் வரும். நம்ம எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வரும். செயல்பாடுகள் மாறி இருந்தா அத மாத்திக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு எடுத்துக் குடுப்பாங்க. அதுதான் இந்த வகுப்போட ஒரு வெற்றியா இருக்கும். நமக்கும் ஒரு புரிதல் வரும். இதை விட என்னன்னா ஒரு கேள்வி கேட்கிறீங்க. கேள்வி கேட்கவுல நீங்க அந்த நேரத்துக்குனாச்சும் வந்து ஒரு வீடியோல வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் சொல்றதுக்கு. எல்லாமே வந்து ஒரு மறைமுகமா போகக்கூடாது. எல்லாம் வெளிப்படையா இருக்கும். நீங்க வெளிப்படையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மறைமுகமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அது உங்களுக்குள்ளேயே அந்த கேள்விய கேட்டுங்க. அதுக்கு விடை வந்து நீங்க வர்றத வச்சு தான் நாங்க தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா வந்து இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. சொல்றது ஒண்ணும் சாதாரண விஷயம் கிடையாது. உங்க வாழ்க்கையே நான் அந்த குரூப்ல கூட போட்டிருக்கேன். உங்களுடைய டெய்லி நடக்கிற நிகழ்வுகள வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க. அது உங்க வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு மாறுதல உண்டு பண்ணும்னு உண்மையிலும் அதுதான். எந்த அளவுக்கு நீங்க வீடியோல வர்றீங்களோ, அத வந்து கண்கூடா இதுல தெரியும். இப்ப இஸ்மாயில் ஐயாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நேரத்துல வந்து பேசவே மாட்டார். இன்னைக்கு வந்து விளையாடுற மாரி விளையாண்டுட்டு இருக்காரு வீடியோலயே காலையில. அந்த அளவுக்கு அவரோட உண்மையிலுமே நாங்க இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். சாதாரண விஷயம் கிடையாது. அது எந்த அளவுக்கு நமக்கு அந்த காலையில அந்த நம்ம மனச வந்து சந்தோஷப்படுத்துது பாருங்க நிகழ்வு. அப்படிங்கவுள்ள அத வந்து எந்த அளவுக்கு நம்ம தான் கொண்டு வர முடியும். இதே வீடியோல இருந்துட்டு நான் வீடியோ இல்லாம நம்ம அப்படியே இருந்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அது நமக்கு வந்து ஒரு மறைமுகமாவே போயிடும். நம்ம இவ்வளவு பெரிய நிகழ்ச்சி, இவ்வளவு இலவசமா நடத்திட்டு இருக்கிறது வந்து உங்களோட நன்மைக்காக மட்டும் தான். அதனால வந்து எல்லாருமே வந்து கூடுமான வரைக்கும் முடியாதவரை தவிர்த்து அத வேணாம்னு சொல்லல. நீங்க வந்து முடியிற நாள்ல கூட நீங்க வீடியோல வரலாம். அது மாரி வந்து நிகழ்ச்சியில வாங்க. அது எங்களுக்காக கிடையாது. திரும்ப திரும்ப சொல்றேன். எங்களுக்காக கிடையாது. உங்களுக்காக மட்டும் தான். அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். சந்தோஷம். சாரிங்க ஐயா. நாளையில இருந்து கண்டிப்பா வந்துடுறேங்க. இல்லம்மா. சாரின்னு கேட்காதீங்க. அது வந்து உங்களுக்காகன்னு தான் நாங்க சொல்றோம். அது ஆமா, உங்களுக்கு ஆமாங்க ஐயா. தானே கண்டிப்பா, ஒழி கண்டிப்பா. அது வந்து கண்டிப்பாங்க. நீங்க அனுபவிக்க உள்ள தெரியும். இதுல வீடியோல வந்து நீங்க பயிற்சி செய்யக்குள்ள, நீங்க ஐயாவ பார்த்து பயிற்சி செய்யக்குள்ள, அவங்க உங்களுக்கு பார்த்து பயிற்சி குடுக்கக்குள்ளயும், இன்னைக்கு இவங்க நேரடியா நமக்கு வந்து ஒரு டாபிக் எடுத்து பேசக்குள்ள, நம்ம அவங்கள பார்க்கக்குள்ள, அவங்க நமக்கு பார்க்கக்குள்ள, இதுதான் வந்து உண்மையான ஒரு ஆமாங்க. விஷயமா இருக்கும். அத வந்து நம்ம அத நேரடியா வரவங்களுக்கு மட்டும் தான் புரியும். நம்ம வீடியோ ஆஃப்ல இருந்தோம்னா, கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த நிகழ்ச்சியில வீடியோல ஆஃப்ல இருக்கிறவங்க, கண்டிப்பா இந்த நிகழ்ச்சியில வந்து ஒரு 50% தான் உங்களால கவனிக்க முடியும். அதே வீடியோ ஆன்ல இருந்தீங்கன்னா 100% உங்களால கவனிக்க முடியும். இதே வந்து கண்டிப்பா. தெளிவு ஏற்படும். அது நல்ல இதா இருக்கும். முடியாத நாட்கள் பரவால்ல. நம்ம வந்து டெய்லி வாங்கன்னு சொல்லல. முடியாத நாட்கள் பரவால்ல. முடியிற நாட்கள் கண்டிப்பா கலந்துங்க அது மாரி. நன்றி, நன்றி. ம். ஏன்னா உங்கள வச்சு தான் நாங்க அடுத்த நிகழ்வுக்கு கொண்டு போறதுக்கு வந்து இன்னும் நெறைய பிளான்லாம் இருக்கு. காலச்சக்கரத்தோட பிளான் வந்து இன்னும் நெறைய இருக்கு. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கம் ஐயா. சத்யா கலைவாணி. சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. ஐயா எனக்கு இருமுனா யூரின் வந்து டிராப்பா வருது. அதுக்கு என்னங்க ஐயா பண்ணும்? LU5 அப்படிங்கிற புள்ளி கொடுங்கம்மா. காற்று மூலகம், நீர் மூலகம் பாதிக்கப்பட்டிருக்கு. LU5. LU5 ஆமாங்கம்மா. லங்ஸ்ல இருக்கக்கூடிய 5வது புள்ளி. நீர் புள்ளி. LU5. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ஐயா எனக்கு சாப்பிட்ட உடனே அதாவது கேஸ் ஃபார்ம் ஆகுது. அப்புறம் அந்த லங்ஸ்ல ரைட் சைட்ல இதுல ஃபுல்லுமே குத்தல் எடுக்க ஆரம்பிக்கு. அப்புறம் கொஞ்சம் ராத்திரி கொஞ்சம் நல்லா ஒரு 5 மணிக்கு வாக்கிங் எல்லாம் போன பிறகு கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த வலி எல்லாம் வருது. எந்த பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம்? SP5 ஸ்பிளீன்ல இருக்கக்கூடிய 5வது புள்ளி. அது எந்த புள்ளிங்க ஐயா தெரியாது சார், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது நம்முடைய கால் விரல்களை இப்படி மடக்கிறோம். மடக்கும் போது கட்டை விரல் பக்கம் இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு முன்புறம் இருக்கக்கூடிய பள்ளம், இந்த புள்ளி தான் SP5. சரிங்க ஐயா, சரிங்க. ரொம்ப நன்றிங்க. கால் விரல்கள் மடக்கிறோம். மடக்கும் போது கால் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய கணுக்கால் மூட்டுக்கு முன்புறம் உள்ள பள்ளம், இந்த பள்ளத்துல கை வச்சீங்கன்னா இது SP5.
சரிங்க ஐயா, சரிங்க. அது மட்டும் ஆக்டிவேட் பண்ணா போதுமாங்க ஐயா? இது மட்டும் 2 கால்லயுமே பண்ணுங்கம்மா. இது மட்டும் ஆக்டிவேட் பண்ணா போதும். எவ்வளவு நேரம் ஐயா பண்ணணும்? 2 நிமிஷங்கம்மா. நீங்க வலது கால்ல 2 நிமிஷம், இடது கால்ல 2 நிமிஷம். சரி சரிங்க ஐயா, சரி. காலையில அதாவது சாப்பிடறதுக்கு முன்னால அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லைங்கம்மா. அது மாதிரியான கணக்கு இல்ல. நீங்க தினமும் ஒரு தடவை தூண்டிடணும் உறுதியா. அது மட்டும் தான். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. வணக்கம் ஐயான்னு சொல்லி வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. குமாரபாளையத்திலிருந்து சுப்பிரமணியம் பேசுறேங்க. சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. எனக்கு வந்து இடது கை பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த விலா எலும்புக்கு கீழே சாப்பிட்டோம்னா கொஞ்ச நேரத்துல வந்து ஒரு மாதிரி வீக்கமா இருக்கிற மாதிரி தெரியுதுங்க. அந்த பக்கம் தான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி படுக்க முடியுது. வலது கை பக்கம் வந்து படுக்கவே முடியல. படுத்தோம்னா இந்த பக்கம் இருந்து ஏதோ வெயிட்டா அந்த பக்கம் அழுத்துற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. இது என்ன எதனால இருக்கு? உங்களுக்குமே இதே புள்ளியை பயன்படுத்தலாம். SP5 இப்ப சொல்லி கொடுத்ததே பயன்படுத்தலாம். நிலம் மூலகம் பாதிக்கப்பட்டாதான் இந்த மாதிரி ஏற்படும். SP5 கொடுக்கலாம் ஐயா. SP5 சரிங்க. சரிங்க. சரி. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. ஐயா இது வீசிங் ப்ராப்ளம்க்கு என்ன ஐயா, என்ன பாயிண்ட்டுங்க? LU8ங்க ஐயா. LU8 காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட சொந்த புள்ளி. அதாவது மணிக்கட்டு ரேகை. மணிக்கட்டு ரேகையும் கட்டையுரல் பக்கம் இருக்கக்கூடிய ஓரத்துல இங்க ஒரு புள்ளி இருக்கு. இந்த புள்ளியிலிருந்து ஒரு சுன் தள்ளி, ஒரு சுன் அப்படின்னா இந்த அளவு, உங்களுடைய ஆட்காட்டி விரல்ல இந்த அளவு ஒரு சுன், நீங்க ஒரு சுன் தள்ளி கை வச்சீங்க அப்படின்னா இது LU8 அப்படிங்கிற புள்ளி. என்னங்க ஐயா LU8ங்களா? ஆமாம்மா, LU8. வீசிங்க்கு LU8. இதுக்கு வந்து யூரின் போட்டு வச்சுக்கோ. யூரின் இருமுனா யூரின் அதுக்கு சொன்னாங்க. இருமுனா யூரின் வருது அதுக்கு சொன்னாங்க. நன்றிங்க ஐயா. நன்றி. சிறப்பு. ஐயா வந்து ரொம்ப தெளிவா வந்து புள்ளிகளை வந்து ஒவ்வொரு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் வந்து நல்ல புரிதல் வந்திருக்கும். திரும்பவும் சொல்றோம், இது வந்து அக்குபஞ்சர் வந்து ஒரு பெரிய வகுப்பு, தொடர் வகுப்பு, பெரிய வகுப்பு. அதனால வந்து நீங்க இதுக்கு இமிடியேட்டா சில விஷயங்கள் வேணும்னா குரூப்ல கேட்டு தெரிஞ்சுங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப் தெரிஞ்சுங்க. நீங்க இதுல வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து இதுல நீங்க வகுப்பு உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நம்ம அடுத்தது வந்து லெவல் வரக்குள்ள நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க இதை கத்துக்கிட்டாதான் முடியும். கண்டிப்பா ஐயா சொல்லுங்கம்மா. இன்னொரு கேள்வி கேட்கலாங்களா? எங்க பொண்ணுக்கு வந்து டேட் ஆனா பீடிங்கே ஆவறது இல்லைங்க. அதுக்கு என்ன பண்ணலாங்கய்யா? KID3 அப்படிங்கிற புள்ளி கொடுங்கம்மா. உடல் வெப்பம் அதிகமா இருக்கா அப்படிங்கறத பாருங்க. உடல் வெப்பம் அதிகமா இருந்தாலும் அல்லது குளிர்ச்சி ரூம். KID3ங்கம்மா. KID3 கிட்னி 3. சொல்லுங்க ஐயா. என்ன கிட்னி 3ங்கம்மா. KID3. KID3ங்களா? ஆமா ஆமா ஆமா. கிட்னி 3 அப்படிங்கிற புள்ளியில கொடுங்க. உடல் வெப்பம் அதிகமா இருந்தாலோ இல்ல ரொம்ப குறைஞ்சிருந்தாலோ இந்த பிரச்சனை வரும்மா. அதிகமா இருந்தா குறைக்கிறதுக்கான உணவுகள், அதாவது வெப்பத்தை தணிக்கக்கூடிய உணவுகள் நமக்கு தெரிஞ்சது, பழங்கள் அதிகமா எடுத்துக்கலாம். இல்ல வெப்பம் குறைஞ்சபடியே இருந்தா கேழ்வரகு இந்த மாதிரியான பொருட்களை உணவுல சேர்த்துக்க சொல்லுங்கம்மா. அது அப்படியே இயல்பு வந்து. சரி சரிங்க. பாக்குறதா மறுபடியும் பீடிங்க ஆவறது இல்லைங்க. வயசு கம்மிதான், 29 28 தான் ஆகுதுங்க. ஆனா இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. சரி அதுக்கு தான் கேட்டேன். KID3 அப்படிங்கிற புள்ளியில சிகிச்சை கொடுங்கம்மா. நான் உங்களுக்கு PDF அனுப்புறேன். இந்த வகுப்பு முடிஞ்சது PDF அனுப்புறேன். அதுல எல்லா புள்ளிகள், நம்ம சொல்லக்கூடிய எல்லா புள்ளிகளுடைய படங்களும் இருக்கும். KID3 அப்படிங்கிற புள்ளியில சிகிச்சை கொடுங்க. உடல் வெப்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத மட்டும் கவனிக்க சொல்லுங்கம்மா. சரிங்க ஐயா. அவரு குணபாலன் சார்கிட்ட பேசணுங்க. ஐயா நாங்க புதுசாதான் சேர்ந்திருக்கிறோங்க. எங்களுக்கு இது குடுக்கறது ஹீலர் இளங்கோவன் டாக்டர். அவர்கிட்ட நாங்க கேட்டா நீங்க அனுப்புறது வாங்கிக்கலாங்களா? இருக்கும்மா. ஐயாட்டையும் இருக்கும். இளங்கோவன் ஐயாட்டையும் இருக்கும்.
அப்படி இல்ல நீங்க குரூப்ல நம்ம அனுப்புற ஷேர் பண்ணிட்டு கூட நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கீங்க. ஐயாட்ட கேட்டீங்கன்னா அவங்க தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஈழர் இளங்கோவன் ஐயா வந்து தெளிவா உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. ஓகேங்க ஓகேங்க. நம்ம அந்த பிடிஎஃப் எடுத்துட்டு நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்க அதை வந்து ஐயாட்ட கேட்டீங்கன்னா எந்தெந்த புள்ளிகள் என்னங்கிறத அவங்க நல்ல விளக்கம் கொடுப்பாங்கம்மா. சரிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி. இப்ப ஐயா வந்து அந்த பிடிஎஃப் அனுப்புறேன்னு சொல்றாங்களா, இப்ப இதுல தெரியாதவங்க என்ன செஞ்சா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்க. நீங்க பிடிஎஃப் வந்து மொபைல்லயே பார்க்காதீங்க. அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு கையில வச்சுட்டு நீங்க தொடர்ச்சியா பாருங்க. புது அன்பர்கள் வந்து அப்பதான் உங்களுக்கு நல்ல இதுல ஒரு புரிதல் வரும். பார்க்க பார்க்க வந்து உங்களுக்கு புரிதல் வரும். அதனால வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அந்த பிடிஎஃப். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. ஐயா ஹீலர் இளங்கோவன் என்னுடைய ஒரு கருத்தை பதிவு பண்ணிடுறேங்க. நன்றி நன்றி. வாங்க ஐயா, மிகச்சிறப்பா இந்த வகுப்பு அவர் எடுத்துட்டு இருக்காரு. இந்த புதுசா வந்திருக்கிறவங்களை கூட எளிமையா புரியுற அளவுக்கு இந்த வகுப்பு போயிட்டு இருக்குதுங்கிறத நான் சில வாரங்கள்ல கவனிச்சதுல பார்க்க முடியுது. அதனால இவருடைய சிறப்பு மேலும் மலரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த வகையில ஒவ்வொருத்தரும் இந்த புரிஞ்சுக்கிட்டு கேள்வி கேட்கும் போது இன்னும் இவருடைய வகுப்பு கரெக்டா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்கறதும் இன்னும் கொஞ்சம் சிறப்பா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுதுங்க. அப்போ அந்த பஞ்சபூத தத்துவத்தின் அடிப்படையிலேயே இவர் எளிமையா இந்த சேர்த்துறாரு அப்படிங்கும் போது மக்கள் இன்னும் விரைவில் தற்சார்பு வாழ்க்கை அப்படிங்கிற வகையில தன்னைத்தானே குணப்படுத்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் மருந்தே இல்லாம வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் இதுல உருவாக்கிட்டு இருக்கிறார். இவருடைய பணி மிகச்சிறப்பான பணி. என்னுடைய சிறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. நன்றி நன்றிங்க. இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் ஐயாவோட விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்த்துறதை விட ஒரு ஹீலரை வந்து ஒரு ஹீலர் வாழ்த்துறதுங்கிறது பெரிய விஷயம். இன்னைக்கு ஐயா வந்து இலக்கியவன் ஐயா வந்து வகுப்பு படிச்சிட்டு இருக்காங்க. இளங்கோவன் ஐயா வந்து 2 பேருமே பாருங்க 2 பேருமே ஒரே சார்ந்து வர்றாங்க. பேர்லயும் சரி. இளங்கோவன் ஐயா வந்து இன்னைக்கு அந்த வகுப்பை படிச்சுட்டு இன்னைக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பாராட்டு கிடைக்கிறது வந்து ஐயாவுக்கும் பெருமை, நம்ம அந்த காலச்சக்கரத்துக்கும் பெருமை தான். ஏன்னா காலச்சக்கரத்தோட நிகழ்வு எந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பு நிகழ்வா போயிட்டு இருக்குங்கிறதுக்கு இதுதான் ஒரு உதாரணம். ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நிகழ்ச்சியை உள்ளவங்க வந்து நிகழ்ச்சியை பாராட்டுறது வந்து நமக்கு பெரிய ஒரு காடு கிஃப்ட் மாதிரி, மாதிரி. அதனால வந்து அந்த விஷயங்கள் இப்ப வந்து இளங்கோவன் ஐயா மூலியமா நமக்கு கிடைச்சிருக்குது. கண்டிப்பாக இளங்கோவன் ஐயாலாம் வந்து நம்ம காலச்சக்கரத்துல வந்து ஸ்டார்டிங்ல வகுப்படுத்தவங்க. காலச்சக்கரம் ஆரம்பிக்கப்பட்டப்ப இந்த காலச்சக்கரத்துல வந்து நமக்கு வகுப்படுத்தாங்க. நான் அக்குபஞ்சர் கிளாஸ் எடுக்கல. அவங்க வந்து அறுசுவை பஞ்சபூதங்களை பத்தி தெளிவான ஒரு விளக்கங்கள்லாம் அந்த டாபிக் கொடுத்தாங்க. தொடர் வகுப்பு வந்து நம்ம அக்குபஞ்சர் வந்து இப்பதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நன்றி நன்றி இளங்கோவன் ஐயா. வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றி நன்றி. இதுல திரும்பவும் அறிவிக்கிறது என்னன்னா, உங்களுக்கு வந்து இந்த காலச்சக்கரத்துல வந்து அக்குபஞ்சர் மத்த விஷயங்கள் வந்து தொடர்ச்சியா இருக்குதோ இல்லையா, நம்ம அக்குபஞ்சர் வந்து நம்ம தொடர்ச்சியா எடுத்துட்டு இருக்கோம். இந்த செஷன் முடிஞ்சாலும் அடுத்த செஷனும் வந்து நம்ம காலச்சக்கரம் நம்ம நடத்தக்குள்ள அக்குபஞ்சர் வகுப்பை வந்து பேசிக்ல இருந்தே கொண்டு வரலாங்கிற ஒரு உத்தரவாதத்தையும் கொடுக்குறோம். அதை வந்து ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம அக்குபஞ்சரை வந்து புரிஞ்சிக்கக்கூடிய திரும்ப படிக்கக்குள்ள அது நம்ம இன்னும் வந்து டெப்தா போறதுக்கு உண்டான வழிகள் நிறைய கிடைக்கும். அதனால வந்து அது கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன். ஐயா மனசு வச்சா கூட நடக்கும். அடுத்த நம்ம காலச்சக்கரம் இது ஆரம்பிக்கப்படக்குள்ள பேசிக்ல இருந்தே ஏன்னா அன்பர்கள் நிறைய வேண்டுகோள் கேட்கறதுனால திரும்பவும் நம்ம இந்த வகுப்பை வந்து அடுத்த இதுல வந்து ரீசர்க்கிள்ல கொண்டு வரலாங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா இருக்குது. அது உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா அக்குபஞ்சர் வகுப்பு வந்து நம்ம எந்த அளவுக்கு திரும்ப படிக்கிறோமோ அது நம்மளுடைய முழுமை அடைகிறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கும். நன்றி. இந்த நிகழ்வுல இன்னைக்கு நமக்கு சிறப்பா இந்த வகுப்பு எடுத்து சிறப்பித்து கொடுத்த வணக்கங்க ஐயா. ஒரு சின்ன தகவல் சொல்லணும். சொல்லுங்கம்மா. ஐயா இப்ப பேசினார் இல்லைங்கய்யா, இன்னொரு ஹீலர் இளங்கோவன் சொல்லிட்டு அவரு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலுமே என்ன சொல்றதுங்க, அவரெல்லாம் எங்களுக்கு ஒரு 7-10 வருஷமா நாங்க அவங்க கிட்டதான் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கிறோங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்படாத ஒரு டாக்டருங்க. இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
பணம் தான் முக்கியம் அப்படின்னு ஓடிட்டு இருக்கிறவங்க மத்தியில இவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அவ்வளவு எளிமையா இருக்கிறாரு. நாங்கெல்லாம் கூட வீட்டுக்கு வந்து பேசிக்குவோம். எங்க பொண்ணு அவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க. அவரு பொண்ணு மாதிரி பாவிச்சு நிறைய அட்வைஸ் பண்ணுவாரு. எங்க பொண்ணு ஃபேமிலிக்குள்ள ஒரு பிரச்சனைனா கூட அவர்கிட்ட தான் போய் ஒரு கன்சல்ட் பண்ணிக்குவா. அப்படி இருக்கையில வந்து பாத்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்படாதவரு. 2வது வந்து பாத்தீங்கன்னா எங்களை எல்லாம் சொல்லுவாரு, நீங்க எல்லாம் வரமாட்டேங்கிறீங்க, நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாருங்க. உண்மையிலுமே அவர மாதிரி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பார்க்கவே முடியாதுங்க. இன்னைக்கு பணம் மட்டும்தான் அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்க மத்தியில அவரு இப்பவுமே எங்க பொண்ணுகிட்ட நிறைய அட்வைஸ் பண்ணுவாருங்க. அவரு வந்து பாத்தீங்கன்னா இத சொல்லினா நாங்கெல்லாம் இதுக்குள்ள வரவே முடியாதுங்க. கண்டிப்பா, அப்படி கண்டிப்பாம்மா. நல்ல பர்சனுங்க. நல்ல 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 மனிதர் தான். அது வந்து எப்படின்னாக்கா, இப்ப ஸ்டார்ட்டிங்ல ஐயா வந்து நமக்கு வந்து 1 வருஷம் வகுப்பு எடுத்ததுலயும் சொல்லி, இந்த கொல்லிமலையிலேயே நேரடியா வந்து நமக்கு வந்து வகுப்பு குடுத்தாங்க. அது மாரிலாம் நல்ல ஒரு செஷன் நமக்கு இன்னொன்னு என்னன்னா, இப்ப இந்த செஷன் ஆரம்பிச்சது கூட குறுகிய நாள் வரல. இப்ப இடைப்பட்ட நாள்ல வராம, இப்ப திரும்ப வந்துட்டு, திரும்ப அவங்களோட எண்ணங்கள் என்ன இருக்குன்னாக்கா, ஒரு நட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா, திரும்ப வந்து அவங்க ட்ரீட்மெண்ட்ன்னு நம்மள்ட்ட வரக்கூடாது. அந்த அளவுக்கு ஆமாங்க. ஒண்ணு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்குறது கரெக்ட்டா இருக்கணும். இல்லன்னா அவங்க வந்து புரிதல் அதிகமா இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம தெளிவுபடுத்தி தான் அனுப்பணுங்கிற ஒரு நோக்கத்துல தான் நம்ம செயல்படணும்னு கிட்டத்தட்ட 1 வாரத்துக்கு முன்னாடி கூட என்ட்ட பேசிட்டு தான் இருந்தாங்க. அது மாரி ஒரு நல்ல உள்ளம், நல்ல எண்ணம் அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலுமே வந்து இன்னைக்கு வந்து பணத்துக்காக கூட சொல்லலாம். அது மாரிலாம் விஷயங்கள் இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு இருக்கிற நேரத்துல, ஒரு நட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தா அடுத்த நட நம்மள்ட்ட வரக்கூடாது அப்படிங்கிற அந்த கரெக்ட்டா அவங்க உடல் ஆரோக்கியத்த நம்ம சரிப்படுத்தி குடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த உள்ளம் ஐயாட்ட இருக்கு. அத நீங்களும் தெளிவுபடுத்துறீங்க. கண்டிப்பா ஆமாங்க. எங்க பொண்ணுக்கெல்லாம் ஒரு அப்பா மாதிரி இருந்து அவர் கைட் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஒரு உண்மையிலுமே எனக்கு ரொம்ப அவர் சொல்லங்காட்டுதான் அவருக்கும் சார் இதுல இருக்கிறீங்க, நன்றிங்க. சந்தோஷம் சந்தோஷம். சரி சார் வணக்கம் சார், பெருமாள் பேசுறேன். வணக்கங்கய்யா. மேடம் ஒருத்தர் இப்ப பேசுனாங்க, உங்களை பத்தி மிக பெருமையாக பேசுனாங்க. ரொம்ப நன்றி. ஏன் இப்படி சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இளங்கோவன் அப்படிங்கிறது தெரியாது சிலருக்கு. இந்த சார் மூலியமா இன்னைக்கு காலச்சக்கரத்துல இன்னைக்கு தெரிஞ்சிருக்கிறோம். பட் வந்து 20 வயசு இருக்கும்,